குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. பேரரசு அவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யாருன்னா நம்ம ராஜன் சார் தான் சொல்லணும். அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றும் எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் குட்டி கவிஞர் என்று அழைக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள், எங்கள் அன்புள்ள கொண்ட மாரிமுத்து சார் அவர்கள், தொழிலதிபர் மற்றும் நடிகர், யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரங்காலம் பார்க்காம வரக்கூடிய உண்மையான நடிகர் சொல்லலாம், அன்புக்குரிய சூரியநாராயணஜி அவர்களே, மற்றும் இந்த படத்தின் கார்த்திக் கவிஞர் அவர்களே, மஞ்சள் வீரன் இயக்குனர் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய படக்குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த சிக்லைட் படம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோவிட் முன்னாடி இந்த படம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய் வச்சது ஒரு படம் பண்ணலான்னு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அதோடைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. முத்து அடிக்கடி நம்மளை இந்த படத்துடைய டைரக்டர் அடிக்கடி நம்மளை பார்ப்பார். சார் இது போல் ஸ்கிரிப்ட் இருக்குது சார், பண்ணலாம் சார்மா. ஸோ நான் இது எப்போதுமே ஒரு ஸ்கிரிப்ட் நான் படித்து பார்த்துட்டு என் டாக்டர் இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் சவுண்டர் ஷீட்டை கொடுப்பேன் என் டாக்டர்கிட்ட. அன்றைக்கி யதார்த்தமாக இந்த படத்தை நாங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷுடைய ஒரு இதை ஃபைனல் பண்ணிட்டோம். ஷூட் போடுற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு சொன்னால், அப்படி டாடி இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்குமா, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஸ்கிரிப்ட் மாரி இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் டாடி அப்படின்னாங்க. சரிம்மா எடுத்துருவாமா. திருப்பி அவங்க திருப்பி டைரக்டர் முத்தை கூப்பிட்டு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்டா அன்றைக்கி இந்த கோவிட் அது இதுன்னு இருந்தது, பெரிய பட்ஜெட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை விட பெரிய பட்ஜெட் பண்ணி தான் கூட பரவாயில்ல, அதை விட பெருசாகவே தாண்டிடுச்சு பட்ஜெட். படம் ஏன்டா அந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது. இந்த படத்தை நீங்கள் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி இயக்குனர் வந்திருக்க இவங்கெல்லாம் பேசுவாங்க. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த படத்தை தமிழ் சினி கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி தெலுங்குல MG மூவிஸ்லேருந்து அச்சு பாபு சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். உங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் சார். ப்ளீஸ் கம். எஸ். அடுத்தபடியாக படத்தின் DOP கொலஞ்சி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பத்திரிகையாளர்கள், பெரியவர்கள், நண்பர்கள், சான்றவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த பட வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் குருசார் அவர்களுக்கும் டைரக்டர் முத்து அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்கிறேன். சிக்லெட் ஒரு யூத்துக்கான சப்ஜெக்ட். இதை நாங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். வழக்கமான ஃபார்முலாலேருந்து கொஞ்சம் மாறி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here, and I feel very glad for them. Thank you sir, thank you so much, and thank you all the guests sir, thank you for supporting me. Thank you sir, thank you so much. Thank you so much. அடுத்தபடியாக அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். சிக்லெட்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கும் ஆற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர் வி உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் அவங்க 2 பேர் படத்துக்கும் மிகப்பெரிய ரசிகன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் அவங்களோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்றைக்கும் கூட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய படங்கள் வந்து போடும்போது மாற்ற மாட்டாங்க, சேனல் மாற்ற மாட்டாங்க. இப்போ திருப்பாச்சி ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்ணும் சேனல் மாற்ற மாட்டாங்க. படம் ஃபுல்லாக ரசித்து கண்ணீர் விட்டு அழுது அந்த எமோஷனல் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலம் தாண்டி இருக்கக்கூடிய படம், பெரிய காவியங்களை படைத்த இயக்குனர் சார் 2 பேருக்கு முன்னுடைய மாலை வணக்கம். சிக்லெட்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 2K கிட்ஸோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை களத்து தைரியமாக சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த கதையை அமைச்சிருக்காரு சார். டைரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர் இன்றைக்கி வரல, ஃப்ளைட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பாலமுரளி பாலு, மேலும் அந்த சக கவிஞர் என்னுடைய தோழர் நண்பர் மோகன்ராஜன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தின் மூலிமா நமக்கு வந்து தனுஷ், ஷெரீன் போன்ற கதை ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தின் மூலியம் நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இனிய மாலை வேளையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்னொரு முறை நன்றி வணக்கம். நேயர்களே, இந்த படத்தோட ஃபங்க்ஷனை பார்த்து ரசிச்சிங்களா? ஆடியோ லான்ச்சன், ட்ரெய்லர் லான்ச்சை பார்த்து ரசிச்சிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.